டப் பண்ணும்போதே விஜய் சொன்னார், சார் இதுதான் சார் சூப்பர் கிளைமேக்ஸ், தயவுசெய்து இதை வைங்க சார் அப்படின்னாரு. அதே டைலாக அவரே கலாச்சிருந்தார். அதெல்லாம் கம்மி போட்டு ஓட்டிக்கலாம்ப்பா. நிறைய ஆஸ்திரியாவில் ஷூட் பண்ணியிருக்கேன், சுவிட்சர்லாந்தில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் கிராஸ் ஹில்ஸ் மாதிரி ஒரு அற்புதமாக நடத்த நான் பார்த்ததே கிடையாது. அந்த பெங்களூர் பேலஸை வந்து அவ்வளோ அழகாக நாங்கள் தான் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். முதல் காதல் திருநெல்வேலியில் மலர்ந்து திருநெல்வேலியிலேயே உதிர்ந்த காதல் அது. பார்க்கலன்னு சொல்லாதீங்க. துபாயில் பேசுகிறேன், இந்த கடையே ஜப்பானில் தான் இருக்குது அப்படின்னு. அவர் என் அசிஸ்டண்ட். அந்த அவருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தப்பு பண்ணால் நம்ம ஒத்துக்கணுங்க. அதான் அல்வா துண்டு இடுப்பு இடுப்புனா ரோட்டில் அப்படி ஒரு பொண்ணு போவோம், அது மாதிரி ஒரு 10 பேர் பாடுவாங்க. அது சொசைட்டி நம்ம கெடுக்கிற மாதிரி. என்னால் 7 மணிக்கெலாம் வர முடியாது. நான் இதுக்காகவே சிவாஜி சாரோட நடிகையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். முழு சட்டை மாறனுடைய ரிவ்யூ ரொம்ப பிடிக்கும். அவர் ஆனஸ்டாக பண்ணுறாரு. சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் செலிப்ரேட்டிங் தி லெஜெண்ட் இயக்குனர் விக்ரமன் டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யா. இப்பொழுது தமிழகம், ஆந்திரா மற்றும் கேரளாவிலும். பவர்ட் பை தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், 777 சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ், GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். என்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு, உங்க படத்துடைய ஃபோட்டோஸ் தான் வச்சிருக்கேன் சார். ஓகே. எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதில் வந்து இந்த சீனில் வந்து இப்படி ஒரு நடந்துச்சு, ஆனால் இது வெளியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணில் பட்டா சொதப்பலாக இருக்கும், இல்லை அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். அப்படியான விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. அப்படி பார்த்தா புது வசந்திலே ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. நான் அன்றைக்கி தான் என் பையன்கிட்டே சொன்னேன், யாருக்குமே தெரியாத மிஸ்டேக் இருக்குது புது வசந்தில். ஓகே. அது சொல்ல விரும்பல, ஏன்னா இப்போ படம் பார்த்தா அது மிகப்பெரிய தப்பாக இருக்கும். ஆனால் அப்போ அப்போ இல்லை இப்போ வரைக்கும் அது யாருக்குமே தெரியல. ஸோ அது அப்படியே போயிட்டுன்னு விட்டேன். எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நடந்த ஒரு. பட் இதில் வந்து இன்னொருத்தவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த வாட்ச்மேனாக அடிச்சது KS ரவிக்குமார். ஆக்சுவலி அதுதான் சார் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் கவனிச்சு சொல்லுங்கள். இல்லை KS ரவிக்குமார். நான் அது வந்து இன்னொன்று சொன்னேன். ரவிக்குமார் வந்து நடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார். நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கு தெரியாது, இந்த காக்கி ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ராசி இருக்குது சினிமாவில். இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒருத்தன் காக்கி ட்ரெஸ் போட்டு நடித்தான்னா உடனே டைரக்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணம்லாம் சொன்னேன். பாண்டியராஜன் வந்து டார்லிங்கில் வந்து இது மாதிரி வாட்ச்மேனாக நடிச்சிருப்பார். உடனே டார்லிங் ரிலீஸ் ஆன உடனே அவர் அதே ப்ரொடியூசருக்கு கன்னிராசின்னு ஒரு படம் பண்ணி டைரக்டர் ஆகிட்டார். அதே மாதிரி பார்த்திபன் சார் வந்து தாவணி கனகல் படத்தில் போஸ்ட்மேனாக அந்த காக்கி ட்ரெஸ் போட்டு நடிச்சிருப்பார். அவரும் அப்புறம் டைரக்டர் ஆகி பெரிய டைரக்டர்னா நான் அவர்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் புதிய பதில். அது மாதிரி இது ரொம்ப இந்த காக்கி ட்ரெஸ் போட்டால் நீங்கள் உடனே டைரக்டர் ஆகிடுவீங்க அப்படின்னு. உடனே அவர் நான் போட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாருன்னு நடித்தார். அன்றைக்கி பூரா அப்போ எனக்கு மொத்தமே 4 அசிஸ்டண்ட் தான், அதில் ஒருத்தர் நடிக்க போயிட்டார். அந்த சீன் கிளைமேக்ஸ் சீன் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இப்போ அப்புறம் மற்ற அசிஸ்டன்ட்ஸ் வச்சு ஃபுல்லாக மேனேஜ் பண்ணேன். பட் ரவிக்குமார் சொன்ன மாதிரியே அந்த படம் காக்கி ட்ரெஸ் போட்டார். அடுத்து புரியாத பதில் ஒரு டைரக்டர் ஆகிட்டார். இது வந்து நான் எல்லா அசிஸ்டன்ட்ஸும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் படத்தில் ஏதாவது இந்த மாதிரி வந்தால் நான் போட்டுறேன் சார், நான் போட்டுறேன் எல்லா அசிஸ்டன்ட்ஸும். இந்த படத்தில் எங்களுக்கு தெரியாத 2 கிளைமேக்ஸ் இருந்தது. ஒன்று ஹாப்பி எண்டு, விஜய் சங்கீதாவோட சேர்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்தது. மொத்த குடும்பமும் வந்து ஆனந்தம் பாடுன்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி எண்டில் முடிச்சிருப்பேன். அப்படி ஒன்று எடுத்தேன். இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த கதை சொல்லும்போது சௌத்ரி சார்கிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம், படம் ஜாலியாக சொல்லியிருக்கீங்க, படம் எண்டுலேயும் ஜாலியாக முடிங்க, அது சுகம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். எனக்கு என்னமோ அந்த படம் 13 வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக லைட்டர் வேல சொல்லிட்டோம். எண்டில் ஒரு பாரம் இருந்தால் மட்டும்தான் வெளியுறவுக்கு ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை வந்து சௌத்ரி சாருக்கு தெரியாமலேயே இங்கே இது அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு இருக்குது, நாங்கள் புதிய பாதை ஃபுல்லாக அங்கே தான் எடுத்தோம். அங்கே வந்து நாங்கள் வேறு அந்த மச்சி நிச்சி வர்ற நேரம், இந்த விஜய் பாடுற அந்த ஆட்லிப் இருக்குல்ல, மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குதுன்னு அவர் பாடுவார், சங்கீதாவும் பாடும். அந்த இது மட்டும் அங்கே மத்தியானம் எடுத்துகிட்டு சாயங்காலம் எனக்கு வந்து 1 hour தான் டைம் இருக்குது. அதில் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் எடுத்தேன். சௌத்ரி சாருக்கு தெரியாமலே 1 hour. விஜய்க்கு நல்ல மெமரி இருக்குனால டக்குன்னு பேசிட்டாரு. 5 hour இருந்து நல்ல பெர்ஃபார்மர், நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்துச்சு. எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி டப் பண்ணும்போதே விஜய் சொன்னார், சார் இதுதான் சார் சூப்பர் கிளைமேக்ஸ், தயவுசெய்து இதை வைங்க சார் அப்படின்னார். விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சௌத்ரி சார் இது ஒத்துக்க மாட்டேன்டார் அப்படின்னா, சரி நான் ஒத்துக்க வைக்கிறேன் நானே சொல்லிட்டு அப்புறம் எடுத்து இதுக்கும் ரீரிகார்டிங் அப்பவும் என்னென்னா இந்த ஹாப்பி எண்டும் மியூசிஷியன் வாசிட்டாங்க. கால் ஷீட் முடிய போகுது, நைட்டு 9 மணிக்கு கால் ஷீட் முடிய போகுது. அப்போ இந்த கிளைமேக்ஸும் போட்டு இதுக்கும் கொஞ்சம் மியூசிக் வாசி விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு எல்லோரும் கிளாப் பண்ணிட்டாங்க. சார் இவ்வளோ அருமையான கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அது என்ன சார் சாதாரணமாக இருக்குது, இதுதான் சார் சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அப்புறம் இந்த கிளைமேக்ஸுக்கும் மியூசிக் வாசித்தாங்க. 2யும் காப்பி ரெடி பண்ணிட்டேன். உடனே நைட்டில் முக்தா தேட்டரில் ஒரு ப்ரொஜெக்ஷன் அரேஞ்ச் பண்ணி எனக்கு நடிகர் முரளி வந்து பார்த்தார். அவர் இந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடிப்பார்ல, நல்லா அவர் ஃபேமிலி ஒய்ஃபோடு வந்து பார்த்தாரு. என் ஒய்ஃபு என் பையன் வந்து இப்போ 5 மாத குழந்தை, நான் அவனை கையில் வச்சுட்டு இருக்கேன். இப்போ என் பையன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்.
இது என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு தகவல் தெரிஞ்ச உடனே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்லாம் வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க, ஃபுல் தேட்டரும் ஃபுல்லு. அப்போ எல்லாம் மீடியேட்டர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க, சார்லியோடைய காமெடிக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. எண்டில் டைலாக்லாம் தோல்வி அடைகிறதுக்கு காதல் ஒன்றும் பரிச்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொன்னே கிளாப் அடிச்சிட்டாங்க. எல்லாம் கிளாப் பண்ணி வெளியில் வரும்போது எல்லாம் நான் கட்டி பிடிச்சி கை கொடுத்து சூப்பர் கிளைமேக்ஸ் சார், இதுதான் சார் படம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டிட்டு போயிட்டாங்க. இது இந்த ஷோ முடியும்போது நைட்டு ஒரு 1:30-2 மணி இருக்கும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் ஒய்ஃபையும் குழந்தை எல்லாரையும் நான் வந்து என் காரில் அனுப்பிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட நான் நைட்டில் சாப்பிடல வரைக்கும் நான் அப்புறம் ரெசிடென்சியில் போய் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு லேட்டாக போகிறேன். என் ஒய்ஃபு தூங்காமல் முடிச்சிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தா கண்ணில் கண்ணீர். அவங்க படம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, என்ன படங்க சூப்பர் படங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. அடுத்த நாள் சௌத்ரி சார் சூப்பர் கூட்டு போனால் சௌத்ரி சாருக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டராக சொல்லிட்டாங்க சூப்பர் கிளைமேக்ஸ் சார் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் வந்தது. கிளைமேக்ஸில் எடுத்தது நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. இது என்னுடைய அசிஸ்டன்ட் ரவிசங்கர், அவர் நல்ல ஒரு புத்திசாலி லிரிக் ரைட்டர். இந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூவும் சலக்கு சலக்கு சரிய சேலை, ஏதோ ஒரு பாட்டு சாரி அது கலைக்குமார், காற்றுக்கு தூது விட்டுன்னு அதே படத்தில் எழுதிப்பார். அப்புறம் யார் இந்த தேவதையை எழுதுனது இவர் தான். அதுக்காக தமிழ்நாடு அரசு பெஸ்ட் லிரிக் ரைட்டர் அவார்டெல்லாம் வந்தார். பாவம் இடையில சூசைட் பண்ணி இறந்துட்டார். இவரை நான் தான் சவுத்து சார்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி வருஷமெல்லாம் வசந்தான்னு ஒரு படம் பண்ணார், நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் பாவம் அவருக்கு வாய்ப்புகள் வரல. நல்லா எம்ஏஎம்ஃபில் படித்த ஒரு புத்திசாலி அவர் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சங்கீதா அந்த கால் நொண்டின்னு சொல்லி நடந்து விஜய் டவுட்டோட பார்ப்பார், அது எடுக்கும்போது எடுத்த ஸ்டில்லு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். இதில் இது ஒரு விஷயம் சின்னதாக இல்லை நிறைய சரத்குமார் சாருடைய அப்பா கேரக்டருக்கு நிறைய சீன் எடுத்தோம், அது ஃபுட்டேஜ்னால ரிமூவ் பண்ணிட்டோம். அவரும் அதை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், பாஸ் எப்படியாவது சேர்த்துருங்க பாஸ் அப்படின்னு ரொம்ப இது பண்ணார். அது கொஞ்சம் ஃபுட்டேஜ் அதில் ஃபுட்டேஜ் ஜாஸ்தி. இப்போ 3 மணி நேரம் படம், சூரியவம்சம் 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதனால தான் நான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல காதலா சாங் எடுக்கலை, நான் ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டேன். சௌத்ரி சார் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போட்டு காமிக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி இவர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் தான் என்எஸ்சி வாங்கியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் முதல்ல ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து இந்த காதலா அந்த சாங் தான். சார் என்ன சார் அது அவ்வளோ அற்புதமான பாட்டு நீங்கள் ஷூட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார் இப்போவே பெரிய படமாக இருக்குது, இதில் எங்கே சார் அந்த சாங், அது இன்டர்வலுக்கு முன்னாடி வேறு அது பிளேஸ்மெண்ட்டு எல்லோரும் அப்போ சீரட் பிடிக்கிறதுக்கு வெளியே தானே போவாங்க, அப்போ சீரட் பிடிக்கலாம் தேட்டரில், அப்போது எல்லாம் சீரட் பிடிக்கிறதுக்கு எஞ்சி போயிடுவாங்க சார், வேணாம் சார் அந்த பாட்டு அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் எடுங்க சார், கன்ஃபார்ம் அந்த பாட்டு ஹிட் ஆகும் சார் அப்படின்றாரு. அப்போ சௌத்ரி சார் சொன்னார், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கே படம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, அவங்களே எடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுங்க விக்ரமன் அப்படின்றார். இப்போ படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சரி சௌத்ரி சார் இவ்வளோ சொல்கிறாரு. சௌத்ரி சார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ராஜஸ்தானில் போய் பேலஸில் ரிச்சாக எடுங்க பாட்டு அப்படின்ட்டார். நான்லாம் வேணாம் சார், இது எந்திரிச்சு போகிற பாட்டுக்கு வந்து நம்ம எதுக்கு செலவு பண்ணோம், நான் இங்கேயே எடுத்துட்டு பெங்களூர் பேலஸில் 3 நாள் சொல்லிட்டு 2 நாளில் எடுத்து முடிச்சிட்டேன். என் படம் ஷூட்டிங் எதுவுமே வராது, விருப்பமே இல்லாமல் தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு நல்லா தான் எடுத்துருப்பேன், அந்த பாட்டு போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அந்த பெங்களூர் பேலஸை வந்து அவ்வளோ அழகாக நாங்கள் தான் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இது தெரியும், தாத்தா பேரன். அந்த இது வந்து நம்ம உடுமலைப்பேட்டை பக்கத்தில் அமராவதி டேமில் எடுத்தது இருந்தது. இது வந்து சலக்கு சலக்கு சரிய சிலை பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து ஒரு 3 hours ஜேர்னி. அது வந்து எப்படின்னா நம்ம காரு வேன் எதுவுமே கிராஸ் ஹில்ஸ்ன்னு அதுக்கு பேர், அதாவது புல்மலை அதுக்கு பேர். அங்கே வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா எடுத்தது மணிரத்ன சார் மட்டும் புத்தம்புது பூமி வேண்டும் பாட்டில் எடுத்திருக்காரு. அவர் நல்ல சீசனில் போய் எடுத்தார். நான் என்னென்னா ஃபெப்ரவரியில் ஷூட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டர் டிசம்பரில் வந்து கருகி ஒரு மாதிரி ட்ரை ஆகும், அதனால் கொஞ்சம் ராங் சீசன் தான். பட் எனக்கு என்னமோ அந்த இடத்துல எடுக்கணும்னு தோணுச்சு. அது ரொம்ப பெரிய அட்வென்ச்சர். அது என்னை அடுத்ததுக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி ஆகும். ஆல்மோஸ்ட் நான் வந்து வேர்ல்டில் பாதி இடம் போயிட்டேன். நான் பல கண்ட்ரிகள் போயிட்டேன், 35-40 கண்ட்ரி போயிருப்பேன். நிறைய ஆஸ்திரியாவில் ஷூட் பண்ணியிருக்கேன், சுவிட்சர்லாந்தில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் கிராஸ் ஹில்ஸ் மாதிரி ஒரு அற்புதமான இடத்த நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு தலை சிறந்த இடம். நான் கூட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருந்தேன். அதுக்கு அவ்வளோ லைக்ஸ் வந்தது. அதை தமிழக அரசு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். நிறைய டூரிஸ்ட்டுகள் பார்க்கணும், இவ்வளோ அற்புதமான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வால்பாறையிலேருந்து போனீங்கன்னா மலையில் ரோடே கிடையாது, கல் பாறை அப்படியே இருக்கும். ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும். காலையில் ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம், மத்தியானமும் சேர்த்து ஃபுட்டு எடுத்துகிட்டு தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இடமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் தெரியுங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு பாத்ரூம் போட்டு போனீங்கன்னா எங்கே தெரியும். அப்படி ஒரு இடம், மலை புல் மலை எல்லாமே புல்லாக இருக்கும், மலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது
ரொம்ப அற்புதமான ஒரு லொக்கேஷனு. அதில் 3 மணி நேரம் அப்படி ட்ராவல் பண்ணி காலைல 6 மணிக்கு கிளம்புனா 9 மணிக்கு தான் போய் சேருவோம். 9 மணிக்கு இப்போ சரத்குமார் சார் வேறு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கை அவருக்கு இது இந்த விரல்கள் ஃபங்க்ஷன் கிடையாது. அவர் அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா இப்படியே வச்சுட்டு தான் ஆடுவார். ரொம்ப மடக்கி இடைக்கெல்லாம் ஆடி இருக்க மாட்டார். ஏன்னா வேலை செய்யாது. அவர் நடித்தார், அது கோஆப்ரேட் பண்ணார் ஃபுல்லாக. அப்படி எடுத்துகிட்டு 4 மணி ஆனால் அங்கே நம்ம கூடயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பார். கிளம்புங்க, இப்போல்லாம் வைல்டு அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் கிளம்பிடுங்க மாதிரி 4 மணிக்கு கிளம்பி அதே மாதிரி கூச்சு ரோட்டில் வந்து காலையில் போகும்போதே பசிக்கும்ட்டு அங்கே இதில் பால் பாறையில் ப்ரெட்டு பன்னு எதாவது வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே போவோம் நானும் சரத்குமார் எல்லாம். அப்போ அங்கேருந்து அப்படியே திரும்பி வந்து நைட்டில் ஒரு 7 மணிக்கு ரூமுக்கு வருவோம். இப்படி தான் ஒரு 3 நாள் அந்த பாட்டை எடுத்தோம். அது ஒரு பெரிய ஹிட்டு. நல்ல இதுவும் என் அசிஸ்டன்ட் ரவிசங்கர் எழுதின பாட்டு தான். அடடா அல்வா துண்டு இடுப்புன்ற ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி நிறைய மாதார் சங்கம்லாம் என்னை திட்டி இப்படியெல்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க. எப்படி சார் இருந்தது? நீ உங்களோட படங்கள்ங்கிறது அவ்வளோ அப்ரிஷியேட்டான ஒரு படம். நான் அப்படி தானே எடுத்துட்டு இருக்கேன், இதுக்கே இப்படி ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் நம்ம தப்பு பண்ணால் நம்ம ஒத்துக்கணுங்க. அதெல்லாம் சும்மா நான் நல்லா தானே சொன்னேன்னா, அடவா அல்வா துண்டு இடுப்புனா ரோட்டில் அப்படி ஒரு பொண்ணு போவோம், அது மாதிரி ஒரு 10 பேர் பாடுவாங்க. அது சொசைட்டி நம்ம கெடுக்கிற மாதிரி, மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தான். எனக்கு அது பிடிச்சிருந்தது. நம்ம சராசரி மனிதனுங்க. நான் ஒன்றும் பெரிய ஒரு முகமுடியெல்லாம் போட்டுக்க விரும்பல, நான் பெரிய உத்தம்பர் அதெல்லாம் இல்லை. நான் ஒரு சராசரி இளைஞன். நான் வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம் நான் பேட்டிகளை சொல்லி தான் தெரியும். நான் பயங்கர செயின் ஸ்மோக்கர். இப்போ விட்டுட்டு அஃப்கோர்ஸ் 6 வருஷம் ஆச்சு. பட் நான் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தேன் ஸ்பாட்டில். அந்த மாதிரிலாம் இருக்கேன். நான் அந்த வரியை ரொம்ப ரசித்து தான் நான் ஓகே பண்ணேன். நான் ஒன்றும் எல்லாம் மூடி மறைக்கலாம் விரும்பலை. அது இந்த இப்போ வாசிக்கின்னு ஒரு மேடம் இருக்காங்க, இப்போ கம்யூனிஸ்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் ரொம்ப திட்டினாங்க டிவி பேட்டிலலாம். இப்படியெல்லாம் பாட்டு வருது, இப்படிலாம் கெடுக்கிறானுங்க டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி என் பேர் சொல்லியே திட்டினாங்க. அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டேன். நம்ம தப்பு பண்ணுறோம், பெண்களுக்கு பிடிக்காத ஒரு வரியை பயன்படுத்திருக்கோம், அவங்க திட்டுறாங்க, அது என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், படத்தில் ஓப்பனிங் சீனில் இவங்க ஃபேமிலியே ஃபோட்டோ எடுப்பாங்க. சரத்குமார் சார் இது மாஸ்க்ன்றதுனால இல்லை, சரத்குமார் சார் இல்லை, மாஸ்கில் எடுத்தேன். அது என்கே விஸ்வநாதன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். கல்யாணராமன் கமல் சார் படத்துக்குலாம் அவர் தான் கேமராமேன். ராமநாராயணன் சாருடைய ஒரு 100 படத்தில் ஒரு 80 படத்துக்கு அவர் தான் கேமராமேன். தலை சிறந்த கேமராமேன். பிள்ளை இறந்துட்டார். அவர் மாஸ்க்கை தைரியமாக எடுப்பார். வானத்தை புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுத்துருப்பார். நான் கிராஃபிக்ஸ்லேயே போகல, அப்போ கிராஃபிக்ஸ் இருந்தது. கிட்ட 2 விஜயகாந்த் சார் இருப்பாங்க, அந்த எங்கள் வெட்டியில் எல்லாம் நம்ம சாங் அதில் அந்த மாதிரிலாம் அவர் தைரியமாக எடுப்பார். இது மாஸ்க்ன்றதுனால இதில் அந்த சரத்குமார் இல்லை. இது இந்த சீன் கொஞ்சம் என் அசிஸ்டண்ட்டு கலைக்குமார் தான் அந்த கேமராமேனாக நடிச்சிருப்பார், பாடலாசிரியராக இருக்கார் இப்போ அவர். அந்த மாதிரி இது வந்து எனக்கு இந்த படத்திலேயே பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான். நட்சத்திர ஜன்னலில் பாட்டில் வந்து அந்த பொண்ணை வந்து வேறு காதலிச்ச பொண்ணு, அவள் வந்து நீ படித்த நான் எங்கே, படிக்காத நீ எங்கே அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணியிருப்பா. அப்படி தூக்கி எறிஞ்ச அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஆளாக ஒரு வானம் பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை வணங்கி விழுவதில்லைன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வரும். ஸ்லோ மோஷனில் சரத்குமார் கம்பீரமாக நடந்து வருவார். எல்லா க்ரௌடையும் எந்திரிச்சு நின்று அப்படி பார்க்கும். அவ்வளோ அப்படி மலைச்சு பார்ப்பார், நம்ம தூக்கி எறிஞ்சவனா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஏன்னா எல்லா மனிதனும் எதுலேயே ஒன்று தோற்றுருப்பான். நானும் எத்தனையோ தோல்வியில் சந்திச்சிருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம கொடுக்குறோம்ல, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் பல பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது என் படத்தில் பிரதானமாக இருந்ததுன்றதுனால மட்டும்தான். வேறு எந்த அம்சங்களும் அவங்கள கவரல. இப்போ ஐ எம் 60 years old. அந்த 100 வருஷம் ஆனாலும் எங்கேயோ ஒரு மூலையில் அந்த முதல் காதல் வந்து ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கும். அந்த முதல் காதல் எனக்கு டெய்லி ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், என் பையனுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன். முதல் காதல் அல்ல, அது திருநெல்வேலியில் மலர்ந்து திருநெல்வேலியிலேயே உதிர்ந்த காதல். அது எல்லாருக்கும் வயசில் வாலிப கல்லூரி பருவத்திலையா சார்? கல்லூரி பருவத்தில் ஆரம்பித்து கல்லூரி பருவம் முடிஞ்ச பிறகு நான் வந்து அது எல்லார் வாழ்க்கையும் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அந்த மாதிரி வந்த ஒரு லவ் தான். சரி, எந்த பொண்ணு நமக்கு வேணான்ட்டு உதறி போச்சோ இந்த பொண்ணு முன்னாடி நம்ம ஜெயிச்சு நான் அப்போ தான் முழிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி அதுக்கப்புறம் ஊருக்கே போல் மெட்ராஸ் வந்தேன், சினிமாவில் போகிற அண்ணன் டைரக்டர் அண்ணன் ஜெயிச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் பார்க்குற வாய்ப்பே கிடைக்கல. இதுதான் நம்ம மலர்ந்ததும் உதிர்ந்ததும் இதுதான் நம்ம காதல். ஸோ
இன்னொரு ஃபேவரட்டான ஒரு படம் சார். இடத்துல என்னை கொடுத்தேன். இது வந்து கங்கை மரன் சார் வாகினி ஸ்டுடியோவில் எடுத்தேன். இப்போ வாகினி ஸ்டுடியோலாம் இல்லை, இப்போ ஃபோரமாலாம் இருக்குது அந்த இடம். அது வாகினி ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ளோரில் எடுத்தேன் நான். ஒரு கம்போசிங் சீனு. அதில் வந்து ரோஜா பாடுவாங்க, வானம்பாடியின் வாழ்வியல்னு பாட்டு போடுவாங்க. கங்கை மரன் சார் பாட்டும் நல்லாயிருக்கும், வரிகளும் நல்லாயிருக்கும், இந்த பாட்டை நீதாம்மா பாடுற அப்படிம்பாரு. அப்படியே அவங்க பாடகி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவோம். கங்கை அமரன் பர்டிகுலராக வைக்கணும்னு வச்சிங்களா, இல்லைனா நீங்கள் யாரை மைண்டில் வச்சு? மியூசிக் டைரக்டர் இருக்கணும், அப்படிதான். கங்கை மரன் சார் அவைலபிளாக இருந்தது. லட்சுமி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான். அவங்களுக்கு கங்கை மரன் சார் ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தார். அவர் வந்தார், பண்ணார், அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் கரகாட்டக்காரன்ற ஒரு ரெக்கார்ட் பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. டைரக்டர் கம் மியூசிக் டைரக்டர். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டரும் கூட. அவர் நல்ல நல்ல பாட்டுகள் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. நல்ல அருமையான சாங் போட்டு படத்தில் இளையராஜா போட்டதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் வந்து ராஜா சார் சாங்கம்னு நினைப்பாங்க. ஆனால் கங்கை மரன் சார் சாங்கலாம் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கம் டைரக்டர். அவரை வச்சு எடுத்த அந்த சீனு இதை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இது ரோஜாவும் கங்கை மரன் சார் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கார்த்திக் சார் ஃபஸ்ட் எப்பவுமே நம்ம ஹீரோ ஃபஸ்ட் எடுத்து அனுப்பிடுவோம்ல, அப்படி எடுத்து அனுப்பிட்டேன். அப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்ட வராங்க ஈவினிங், இது நைட்டில் ஒரு 7-8 மணிக்கு வந்துட்டு, சார் இந்த மாதிரி கார்த்திக் சார் உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா, ஒரு ரூமில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் அவருக்கு அப்போவே பேக்கப் சொல்லிட்டேனே அப்படின்னேன். இல்லை அவர் ஏதோ வெயிட் பண்ணுறாரு, உங்கள்கிட்ட பேசணுமான்னாங்க. சரி சார், நான் ஒரு ½ அன் ஹவர் இங்கே ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு நான் அவர் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் ரோஜா ஷார்ட்டு, கங்கை மரன் சார் ஷார்ட்டு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேக்கப் சொல்லிவிட்டு மேக்கப் ரூமில் போய் அவரை மீட் பண்ணுறேன். சொல்லுங்கள் பாஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பாஸ், எனக்கு இந்த படம் என்னமோ இது நான் ஷூட்டிங் ஆரம்பித்த 4வது நாள் இந்த இது எடுத்துகிட்ருக்கேன், அந்த சீன் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை பாஸ், இந்த படம் என்னமோ நந்தவன தேர் மாதிரியே இருக்கேன், நான் நடித்த நந்தவன தேர் மாதிரியே இருக்குது இந்த கதை. அதுலேயும் நான் வந்து திருடன், அதுலேயும் நான் ஹீரோயின் வந்து பாடகி ஆக்குவேன், அதே மாதிரி தானே பாஸ் இந்த படமும் இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார், அது வேறு கதை, இது வேறு கதை. அது வந்து நீங்கள் பாடகி ஆக்குறீங்க, அது வேறு ஒரு ஜோடியோடு சேர்த்து அப்படி போகுது. இது அப்படி இல்லை. இங்கே வந்து நான் மெயினாக சொல்கிறது நன்றி. எல்லா மனுஷனும் வந்து யாராவது ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான், வாழ்க்கையை தூக்கி விட்டுருந்துருப்பான். அந்த பெரிய ஆளாக வந்தவன் வந்து இவனை சொல்லவே மாட்டான். எல்லாருக்கும் இந்த காயம்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயமாக இருக்கும். அதுதான் சார் நான் இதில் சொல்கிறேன். அவனுக்கெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளை அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லலை, அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப இதாகும் சார், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் நான் அந்த படத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக இது கிராட்டிடியூடை பற்றி தான் அந்த கதை. இது ஒரு புது அனுபவம், இது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னேன், பாஸ் ஒன்று செய்யலாம், உங்களுக்கு பிடிச்சி இன்வால்மெண்ட் இருந்தால் நீங்கள் நடிங்க, இதில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த படத்துலேருந்து விளையிடுங்க, நான் வேறு ஹீரோ வச்சு இந்த படம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேறு இதே ப்ரொடக்ஷனில் நீங்கள் வேறு டைரக்டரோட வேறு உங்களுக்கு பிடிச்ச கதையை நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னேன். அவர் ஒரு செகண்ட் யோசிச்சார். இல்லை பாஸ், உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் தான் அந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னு சொன்னேன், பாஸ் நீங்கள் இந்த மாதிரி இது 4வது நாள், இந்த 4 நாளுமே நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வரல, நான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிறேன், இப்படியே போச்சுன்னா இதுக்கு செட் ஆகாது எனக்கு, அதனால் கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வர முடியுமா பாருங்கள் அப்படின்னேன். நான் பாஸ் என்னால் 7 மணிக்கெலாம் வர முடியாது, நான் இதுக்காகவே சிவாஜி சாரோட நடிகையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு படம் நடித்த ராஜ மரியாதைன்னு, அதில் அவர் 7 மணிக்கு வந்துடுவார், என்னால் வர முடியாது, ரொம்ப கெட்ட பேர் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்னால் அப்படின்னாரு. சரி நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டேன். 11 மணிக்கு நான் வரேன் பாஸ் சார். எங்கே இருந்தாலும் 11 மணிக்கு வருவீங்களா, ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உத்தண்டியில் நடந்தாலும் வர்றேன்னாரு. அதே மாதிரி வந்தார், நடித்தார், பிரமாமா நடித்தார், படம் பெரிய ஹிட் வரைக்குமே பேசிக்கிறீங்களா சார்? இல்லை, அதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை சேம்பரில் ஒரு இதில் தான் மீட் பண்ணால் ரொம்ப என்கிட்ட பார்த்து ஹாப்பியாக. அது மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அந்த படத்தினுடைய கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடந்தது காமராஜர் ஹாலில். அப்போது கார்த்திக் சார் சொன்னார், இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து டைரக்டர் விக்ரமன் சாருடைய கான்ஃபிடென்ட் மட்டும்தான், அவருடைய தன்னம்பிக்கை தான் அந்த படம் ஜெயிச்சுது, நானும் கொஞ்சம் டவுட்டோடு தான் நடித்தேன் அப்படின்றத அவர் சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் பாராட்டேன். எந்த ஹீரோ சொல்ல மாட்டாங்க, அவர் சொன்னார். அடுத்து வானத்தை போல இது வந்து படத்தினுடைய எண்டு ஷாட்டு. ஏன்னா இது கிராஃபிக்ஸில் எடுத்திருந்தேன் நம்ம எண்டு ஷாட்டு. இது வந்து அந்த கல்யாணம் நடக்கும்போது விஜயகாந்த் சார் வந்து லிவிங்ஸ்டன் கல்யாணம் நினைக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுறது அந்த ஷாட்டு. பயங்கர மீ மெட்டீரியலான ஒரு ஷாட் அது. இப்போ வரைக்கும் வானத்தை போலன்னா இந்த ஷாட்டை வந்து எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு சின்ன தப்பு நான் பண்ணிட்டேன் இந்த படத்தில் அப்படின்னு ஏதாவது சொல்லி? இல்லை, இப்போ தப்பு வந்து எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அந்த விஜயகாந்த் சாருக்கு ஒரு லவ் மீனா அவரை இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இவர் அந்த பர்த்டேயில் இந்த சீனுக்கு இதுக்கு அடுத்த சீன் தான் அந்த மண் நீ சொல்லுவார், அந்த சீனுக்கு அடுத்த சீனு. அது அந்த ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நான் ஒரிஜினல் ஃபஸ்ட் ஆஃபும் அது இல்லை, வேறு மாதிரி இருந்தது முதல்ல ஃபஸ்ட் ஆஃப். அப்புறம் விஜயகாந்த் சாருக்காக தான் அவருக்கு ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக சேர்க்கணுன்றதுக்காக தான் அவருக்கு ஒரு லவ் இருந்தது. லவருக்கு யாருன்னே தெரில, அவர் இன்சல்ட் பண்ணுவான், அவர் முன்னாடி ஒரு சாதாரணமாக இருப்பார், அப்புறம் தெரியும் ரியலைஸ் பண்ணுவான்ட்டு அந்த ஃபஸ்ட் ஆஃப் பண்ணியிருந்தேன். அது 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 கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஆமாம், துபாய். நான் துபாயில இருந்து தான் பேசுகிறேன். இந்த கடையே ஜப்பானில் தான் இருக்குது அப்படின்பாரு. அவர் என் அசிஸ்டண்ட். அவருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, சொன்னா அவர் தான். இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? இதெல்லாம் நான் ரியலாக இந்த மாதிரி நிறைய கலாய்ச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில், அதாவது இந்த மாதிரி காமெடி பண்ணது தான் இது. ஆனால் இந்த டைப்பான காமெடி நான் தான் உருவாக்கினேன். வேறு யாருமே அது வரைக்கும் வேறு எந்த படங்களையும் மலையாளத்துலேயோ தெலுங்குலையோ கன்னடத்துலேயோ தமிழ்லையோ பார்த்துருக்கவே முடியாது. அது நான் பேசுகிற நினைப்பெல்லாம் படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். வழக்கமாக எல்லா நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடின்னு தான் ஒரு கேரக்டரை கலாய்ப்பார். அது அந்த காலத்தில் தங்கவேலு காலத்துலேருந்து கவுண்டமணி சார் காலத்துலேருந்து எல்லாம் அப்படி தான் இருந்தது. காமெடின்னு ஒருத்தன் கலாச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதான் நான் பேசின இப்பிலாமில் விவேக் வச்சு ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து அது ஒரு ஸ்டைலாக எல்லா சூரியவம்சத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் மணிவண்ண சாரும் இந்த குளிர் குமரேசன் இருப்பாங்க. அவனை கூப்பிடு இவனை கூப்பிடுன்னு ஒருத்தராக கூப்பிட்டு கலாய்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் ராஜகுமாரன் வருவார், அசிஸ்டன்ட் ராஜகுமாரன் வருவார். மாமா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா, அத்தையை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிட்டு போவார். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டைல் ஆஃப் அதுதான் இதுவும். இந்த படம் இதுவும் அதே மாதிரி காமெடி தான். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த பஸ்ஸில் கை கட்டலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன். நானே இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன்லேட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதும் பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணது தான் அது. இது எல்லா ஊரும் பேசுவாங்க. இது இந்த கதை இந்த அப்சரா லாட்ஜ் சொன்னேன் இல்லையா, அந்த லாட்ஜ் இந்த கேரக்டர்ஸ்லாம் நான் முந்தையே நான் வேறு ஒரு கதைக்காக உருவாக்கணும் ஃபுல்லாக இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். இன்னும் இந்த படத்தில் நிறைய சீனை எடுத்து ஃபுட்டேஜில் கொஞ்சம் தூக்கிட்டேன். இவர் இப்போ சித்ராஜமன் சாருக்கு இன்னும் 2 சீன் இருந்தது. மதன் பாபு கூடலாம் ஒரு சீன் இருந்தது. மதன் பாபு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு 2 சீன் வருவார். 2மே தூக்கிட்டேன். அதெல்லாம் இருந்தால் சித்ரா சாருக்கு இன்னும் நல்ல பேர் கிடச்சிருக்கும். அது மாதிரி சார்லிக்கும் 2-3 சீன் போயிடுச்சு. அந்த காமெடி சுந்தராஜன் சாருக்கும் ஒரு 2 சீன் காமெடி சீன் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஃபினிஷிங் இருந்தது அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அதாவது படத்தில் இப்போ இல்லை, படத்தில் சுந்தராஜன் சார் வந்து அவருக்கு ஒரு மியூசிக் சான்ஸ் கிடச்சி அவர் ஒரு படத்தில் பாட போகிறாரு. பாடி அவர் பிரபலமாகிடுவார். பிரபலமான பிறகு நீங்கள் இவ்வளோ பிரபலமாக இருக்கீங்களே, இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குற மாதிரி அவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஆமாங்க நான் வந்து இப்போ படம் பூரா பார்த்தீங்கன்னா சுந்தராஜன் சார் இவரெல்லாம் டீஸ் பண்ணியிருப்பார். யார் சார்லி, சித்ராலட்சுமி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே ஒரு சூரியவம்சம் மூமெண்ட்டு. ஆமாம். அப்போ வந்து அவர் சுந்தராஜன் சார் சொல்லுவார், நான் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன். அங்கே அந்த லாட்ஜில் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், நீ இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இப்படி பெரிய ஒரு பாடகனாக வருவான்னு சொன்னார். அது பழிச்சிருச்சு அப்படின்னு. அந்த அஸ்ட்ராலஜர் பேர் என்னென்னு பேட்டி சொல்லுவார். இவர் பேர் சார்லி பேர் சொல்லுவார். சார்லி அதை பார்த்து லாட்ஜில் பார்த்து ஒரு மாதிரி கண்கள் இறங்கிடுவார். இப்போ இந்த வயசில் நீங்கள் பாடகராக இருக்கீங்களா, குரல் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கா, எப்படி நீ இதுக்காக என்ன பயிற்சி மேற்கொள்கிறீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தங்கியிருந்த லாட்ஜிலே இன்னொருத்தர் ஒரு டாக்டர் தந்தார், ஒரு வைத்தியர். அவர் கொடுத்த சில லேகியங்கள் மருந்துகளாக சாப்பிட்டேன், அதான் என் வயசு இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது, 50 வயசுலேயே எனக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவார். சித்ராலட்சுமன் சார் இதாகிடுவார். இப்போ இதனால் அவங்களும் ஃபேமஸ் ஆகி அப்படி தான் இருந்தது அந்த கதையினுடைய ஃபினிஷிங். அது சொல்லிட்டு எனக்கு அப்போ எனக்கு ஹெல்த்தும் சரியில்லை. உன்னை நினைத்து எடுக்கும்போது அது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் முடியல, நிறைய ஃபுட்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா மெயின் அது காதல் கதை. இதுக்கு மேலே இந்த கிளை கதைகள் சொல்ல வேணான்ட்டு அது பண்ணேன். இந்த சீன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் பார்ப்பார். இவர் வந்து பார்த்துட்டு ஓஹோன்னு வரப்போகிறான், அப்படிலாம் எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு கூட இவனுக்கு இருக்குல்லான்னு சொல்லுவார். இது உண்மையிலே இப்படி நடந்துருங்க. அதுக்கப்புறம் உண்மையில் தினத்தந்தி பேப்பரில் வந்து செய்தி உண்மையில் எடுத்து பாணியிலேயே செத்தவன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியத்தை டெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து ஏன்டா அவன் செத்து போயே 10 வருஷம் ஆச்சு, இவனுக்கு நீ 10 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கலாச்சாரம்னு சொல்லி இது உண்மையிலே இப்படி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் போய் உனக்காகல கிளைமேக்ஸில் வந்து விஜய் சார் வந்து அந்த டைலாக் பேசுவார். அதே டைலாக் அவரே டைலாக் வாரிசு படத்தில் வந்து பரவாயில்ல ஒட்டிக்கலாம் அப்படின்னு. வாரிசு பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். அது இப்போ ஒன்றும் கால மாற்றங்கள் அதெல்லாம் நம்ம கால மாற்றம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கால மாற்றத்தில் கருத்து மாற்றம் இருக்கவே இருக்கும். நிச்சயமாக எல்லா மனிதனுக்கும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துங்களேன், நான் வந்து 10 வயசில் வந்து சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு நினச்சிருப்பேன். ஆனால் 18 வயசில் நான் சிகரெட் பிடிச்சேன். 10 வயசில் சைட் அடிக்கிறது தப்பு, லவ் பண்ணுறது தப்புன்னு நினச்சேன். ஆனால் நான் ஒரு 20 வயசில் லவ் பண்ணேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் இருக்கும். அது மாதிரி 20 வயசில் நம்ம பண்ணது வந்து இப்போ நான் 60 வயசு ஆச்சு, இப்போ நமக்கு அது தப்பாக தெரியும். அந்த மாதிரி நீ என்ன முரண்படுறியா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது நிச்சயமாக எல்லா மனிதனுக்கும் ஒரு முரண்பாடு நிச்சயமாக இருக்கும். அதுதான் அது இன்னும் விஜய் சொன்னது எனக்கு தப்பாக தோணலை. வானத்து பகலாறு லிவிங்ஸ்டன் கல்யாணம் நினைக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது. இந்த டெம்ப்ளேட்டும் யாராவது நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவாக சொல்லணும்னாலும் இதை யூஸ் பண்ணுறாங்க சார். இப்படி மல்டி பர்பஸுக்கு வந்து இந்த மீமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்படி மல்டி பர்பஸுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்களா சார்? அப்படிலாம் நினைக்கவே இல்லை. மோஸ்ட்லி நெகட்டிவ் பர்பஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சினிமா ரிவ்யூஸ் எல்லாமே பார்ப்பேன். அதில் ஒரு 10 ரிவ்யூஸ் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்குது, நேர்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப புளு சட்டை மாறனுடைய ரிவ்யூ ரொம்ப பிடிக்கும்.
வந்து என்னென்னா நான் டைரக்டர்ஸ் யூனியன், அவர் டைரக்டர்ஸ் யூனியன் மெம்பர், நான் டைரக்டர்ஸ் யூனியன் தலைவராக இருக்கும்போது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ப்ளூ சட்டை மாறின மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவரை தடை பண்ணணுன்னாங்க. அதெல்லாம் விமர்சிக்கிறது வந்து ஒருத்தருடைய உரிமை, அதை நம்ம தடுக்கவே முடியாது. அவர் விமர்சிக்கிறதும் தப்பு இல்லைன்ட்டு அவர் ஆனஸ்ட்டாக பண்ணுறார். ஈவன் என் பையன் படம் ஹிட் லிஸ்ட் வந்தது, அவர் விமர்சிக்கவே இல்லை, விட்டார். நான் என் அசிஸ்டன்ட் அவர் படம் இந்த ஆன்டி இண்டியன் படம் நான் பார்த்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம், நல்ல கண்டென்ட், புதுசாக இருந்தது. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு இந்த படம் பிடிக்கல. அவர் இவருக்கும் ப்ரெஷ் ஷோவில் பார்த்தார் அந்த படம். அப்போவே என்கிட்ட எண்டில் சொல்லிட்டு போயிட்டேன், எனக்கு இந்த படம் பிடிக்கல சார், அதனால் என்னை கட்டாயப்படுத்தாங்க, நான் எதுவும் பாசிட்டிவாலாம் சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டேன். ஸோ அதோடைய உரிமையை நம்ம எப்படி அதை ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அதுமாதிரி நிறைய கொஞ்சம் பேர் இப்போ நானே கொஞ்சம் ரிவ்யூவர்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி நான் பாராட்டு சொன்னேன். செய்யார் பாலுன்னு ஒருத்தர், அவர் வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக சொல்கிறார், ரிவ்யூ சொல்கிறாரு. அது மாதிரி இப்போ இந்த ஃபிலிம் கிராஃப்ட் அருண்னு சொல்லி ஒருத்தர், அவர் எல்லா படமும் ஈவன் இங்கிலீஷ் டப்பிங் கூட, மலையாள டப்பிங், தெலுங்கு டப்பிங் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு, அவரும் ஆனஸ்ட்டாக சொல்கிறார். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். வெயிலடிக்குது, வேர்த்து கொட்டுது, ஏசி வாங்குங்க. உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபரில் 5 ஸ்டார் ஏசி வாங்கும்போது 24 இன்ச் LED டிவி இலவசம். சத்யா. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.